வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான, அதே சமயம் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி ஆழமா பேசப் போறோம். பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட நீதிமொழிகள் அதிகாரம் 11. இதை ஏதோ ஒரு பழமையான வரலாற்று புத்தகம்னு மட்டும் நினைச்சிராதீங்க. இது காலத்தால் நிரூபிக்கப்பட்ட, இன்னிக்கும் நம்ம வாழ்க்கைய ரொம்ப அழகா வழிநடத்துற உண்மைகளோட ஒரு தொகுப்பு. வாங்க, இதுக்குள்ள என்னென்ன ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு ஒன்னா சேர்ந்து ஆராயலாம். முதல்ல ஒரு நிமிஷம் இதை பத்தி யோசிச்சு பாருங்க. புவியீர்ப்பு விசை அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனா அதோட பவரை நம்ம ஒவ்வொரு நாளும் உணர்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் உங்க வெற்றியையும் வீழ்ச்சியும் தீர்மானிக்கிற சில கண்ணுக்கு தெரியாத தார்மீக விதிகள் இருந்தா எப்படி இருக்கும்? எந்த ஒரு செயலுக்கும் நிச்சயமா ஒரு விளைவு இருக்குங்கிற விதி இயற்பியலுக்கு மட்டும் கிடையாதுங்க. நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் ஆன்மீகத்துக்கும் கூட 100% பொருந்தும். இந்த விதிகள் எல்லாம் ஏதோ நேத்து முந்தா நாள் உருவாக்கப்பட்டது கிடையாது. பல நூற்றாண்டுகளா வரலாற்றில் திரும்ப திரும்ப நிரூபிக்கப்பட்ட காலத்தால் அழியாத உண்மைகள். நீங்க வரலாற்றை கொஞ்சம் திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா புரியும். இந்த தார்மீக விதிகளை பின்பற்றிய மக்கள் அவங்க வாழ்க்கையிலயும் சரி, சமுதாயத்திலயும் சரி உண்மையான ஆசீர்வாதங்களை அனுபவிச்சிருக்காங்க. ஆனா இது நமக்கு தேவையில்லைன்னு ஒதுக்குனவங்க, அவங்க தங்களோட சொந்த செயல்களுக்கான கடுமையான விளைவுகளை தவிர்க்கவே முடியல. சரி, இப்ப நம்ம முதல் பகுதிக்குள்ள போகலாம். 1. நேர்மையின் அடித்தளம். நம்மளோட உள்ளார்ந்த குணநலன்களை பத்தி இது என்ன சொல்லுதுன்னு பாப்போம். வியாபாரத்திலயோ அல்லது அன்றாட வாழ்விலையோ குறுக்கு வழியில போனா ஈஸியா ஜெயிச்சிடலாம் நாம நினைப்போம். தந்திரம் பண்ணி சம்பாதிக்கிற லாபம் வேணும்னா ஒரு தற்காலிக சந்தோஷத்தை தரலாம். ஆனா அதுல ஒரு நிம்மதி இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. அது கடைசியில அழிவை தான் கொண்டு வரும். ஆனா கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் நேர்மையா நடப்பவர்கள் கடவுளோட அங்கீகாரத்தையே பெறாங்க. ஒரு தற்காலிக லாபத்துக்காக தந்திரம் பண்றதை விட நேர்மையான குணமே எப்போதுமே அதிக மதிப்புடையது அப்படிங்கிறத வரலாறு நமக்கு தொடர்ந்து நிரூபிச்சுட்டு வருது. இது உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒப்பீடு. உண்மையான அழகுன்னா என்ன? வெற்று அழகுனா என்ன? நற்குணங்கள் இல்லாத வெறும் வெளித்தோற்ற அழகு என்பது ஒரு பன்றியோட மூக்குல கிடக்கிற தங்க வளையத்துக்கு சமம்னு இது வேடிக்கையா ஆனா ரொம்ப ஆழமா சுட்டிக்காட்டுது. யோசிச்சு பாருங்க. மனத்தாழ்மை, ஞானம், இரக்கம் இது எதுவுமே இல்லாத அழகுக்கு என்ன மதிப்பு இருக்க முடியும்? அது அதோட உண்மையான மதிப்பை முற்றிலுமா இழந்துடுது. குணங்களை பத்தி பேசும்போது நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, கடவுள் எப்போதுமே பெருமையை எதிர்க்கிறார். எனக்கெல்லாம் தெரியும், நான் தான் பெரிய ஆள்னு பெருமைப்படுறவங்க கொஞ்ச காலத்துக்கு ரொம்ப பலசாலிகள் போல தெரியலாம். ஆனா அவங்களால கடவுளோட நீதியிலிருந்து தப்பவே முடியாது. அதே சமயம் மனத்தாழ்மையோட இருக்கிறவங்க ரொம்ப பாதுகாப்பான ஒரு அடித்தளத்துல தங்க வாழ்க்கையை கட்டுறாங்க. அவங்க மேல கடவுளோட அன்பும் தயவும் எப்போதுமே இருக்கும். இப்போ பகுதி 2க்கு வருவோம். செல்வத்தின் மாயை. உலக பொருட்கள் மேல நம்ம நம்பிக்கைய வைக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நிறைய பணம் இருந்தா லைஃப் செட்டில்டுன்னு நம்ம பல பேர் நினைக்கிறோம் இல்லையா? ஆனா பணத்து மேல முழு நம்பிக்கையும் வைக்கும்போது என்ன ஆகும்? மரணம்னு வரும்போதோ அல்லது ஒரு பெரிய நெருக்கடின்னு வரும்போதோ அந்த பணம் ஒரு பைசாவுக்கும் பிரயோஜனப்படாது. உலகத்துல உள்ள பணம் உங்களுக்கு சில சௌகரியங்களை தரலாமே தவிர நிரந்தரமான பாதுகாப்போ ஒருபோதும் தராது. ஆனா கடவுளை நம்பி வாழ்ற நீதியான வாழ்க்கை பணத்தால வாங்கவே முடியாத நிலையான நம்பிக்கையும் பாதுகாப்பையும் நமக்கு கொடுக்குது. பண விஷயத்துல நாம ரொம்பவும் உஷாரா இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல முன்பின் தெரியாதவங்களுக்கு போய் ஜாமீன் கையெழுத்து போடுறது அல்லது அவசரப்பட்டு ஏதோ ஒரு கடனை வாங்குறது, இது எல்லாமே ரொம்ப முட்டாள்தனமான முடிவுகள். இது நம்ம வாழ்க்கையில தேவையற்ற சுமைகளை தான் கொண்டு வரும். ஆனா ஒவ்வொரு அடியும் நிதானமா, ஞானமா எடுத்து வைக்கும்போது அது உங்களை நிதி நெருக்கடிகள்ல இருந்து முழுமையா பாதுகாக்கும். பகுதி 3. வார்த்தைகள் மற்றும் ஞானமான ஆலோசனைகள். நம்ம பேசுற வார்த்தைகளுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். ஒரு சின்ன வதந்தி எப்படிப்பட்ட உறவையும் உடைச்சிரும்னு நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம சமூகத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. யோசிக்காம பேசுறது, மத்தவங்கள பத்தி குறை சொல்றது, இதெல்லாம் வாழ்க்கையே அழிச்சிரும். ஆனா ஒரு ஞானமுள்ள மனிதனுக்கு எப்போ பேசணும், எப்போ அமைதியா இருக்கணும்னு ரொம்ப நல்லா தெரியும். அவங்களோட வார்த்தைகள் மத்தவங்கள காயப்படுத்தாது, குணப்படுத்தும், ரகசியங்களை பாதுகாக்கும். வாழ்க்கையில நிறைய பேர் ஃபெயில் ஆகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும், நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன்னு நினைக்கிறது தான். ஆனா உலகத்துல வெற்றி அடைஞ்ச பெரிய பெரிய தலைவர்களை பாருங்க, அவங்கள சுத்தி எப்பவுமே நல்ல ஆலோசனைகளை சொல்றவங்க இருப்பாங்க. சரியான அட்வைஸ் கேட்கும்போது தேவையற்ற பெரிய தவறுகளை நம்மளால தவிர்க்க முடியும். இது குடும்பமா இருந்தாலும் சரி, பெரிய பிசினஸா இருந்தாலும் சரி, ஏன் அரசாங்கமாவே இருந்தாலும் சரி, அதை பலப்படுத்த இது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்தது பகுதி 4. விதைத்தலின் விதி. அதாவது நம்ம செயல்களுக்கான காரண காரியங்கள். இயற்கைக்கே உரித்தான ரொம்ப ஆச்சரியமான ஒரு விதி இது. சாதாரண கணக்குப்படி பார்த்தா நம்மகிட்ட இருக்கிறத மத்தவங்களுக்கு கொடுத்தா அது குறையதானே செய்யணும். ஆனா இந்த தார்மீக விதிப்படி அது அப்படியே தலைகீழா வேலை செய்யும். நீங்க எந்த அளவுக்கு தாராளமா மத்தவங்களுக்கு கொடுத்து உதவுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான தேவைகளும் தொடர்ந்து சந்திக்கப்படும். நீங்க மத்தவங்கள வளப்படுத்தும் போது உங்க சொந்த வாழ்க்கையும் ஆச்சரியப்படத்தக்க வகையில செழிப்பா மாறும். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதான் அறுவடை பண்ணுவீங்க.
ஒருத்தரோட மனசுல என்ன எண்ணம் இருக்கோ அதுதான் அவரோட வாழ்க்கையின் முடிவை தீர்மானிக்கும். நீதியை விதைக்கிறவங்க தங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களையும் மரியாதையும் அறுவடை செய்றாங்க. ஆனா மத்தவங்களுக்கு தீங்கு பண்ண நினைச்சு தீமையை விதைக்கிறவங்க கடைசியில தங்களுக்கு தானாவே பெரிய பிரச்சனைகளை தேடிக்கிறாங்க. இந்த ஒரு வரிய எப்போவே உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. மூடிய கைகளை விட திறந்த கைகள் அதிக ஆசீர்வாதங்களை பெறுகின்றன. தாராள குணத்தோட மகத்துவத்தை புரிஞ்சுக்கவும் சுயநலத்தை விட்டு ஒழிக்கவும் இதை விட ஒரு சூப்பரான பவர்ஃபுல்லான கோட் இருக்கவே முடியாதுங்க. சரி, இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 5, நீதியின் பலன். இப்படிப்பட்ட நீதியான வாழ்க்கையோட முடிவு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். நம்ம எடுக்கிற முடிவுகள் நம்மள மட்டும் பாதிக்காதுங்க, நம்மள சுத்தி இருக்கிற எல்லாரையும் பாதிக்கும். ஒரு குடும்பத்துல இருக்கிற ஞானமான தலைவன் அந்த வீட்டையே ஒரு அமைதியான இடமா மாத்துறான். நீதியா வாழ்ற ஒருத்தர் மத்தவங்களுக்கு பசியாற்றுகிற ஒரு கனி தரும் மரம் மாதிரி. அவரை சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் பலனடைவாங்க. இது எல்லாத்தையும் விட மத்தவங்கள உண்மையின் பக்கம் வழிநடத்துறது தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனை. கடவுளோட நீதி எவ்வளவு துல்லியமானது தெரியுமா? கெட்டவங்க மத்தவங்கள வீழ்த்துறதுக்காக போடுற பிளான்லயே அவங்களுக்கே தெரியாம சிக்கிக்குவாங்க. அவங்களால அந்த நியாய தீர்ப்புல இருந்து தப்பிக்கவே முடியாது. ஆனா நீதிமான்கள் எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் சரி, அதிலிருந்து அவங்க பாதுகாப்பா வெளியே வந்து கடவுளோட தயவை முழுமையா அனுபவிப்பாங்க. இந்த உண்மைகள்லாம் கால மாற்றத்திலேயோ இல்ல கலாச்சார மாற்றத்திலேயோ மாறி போறது கிடையாது. ஏன் தெரியுமா? இது எல்லாமே கடவுளோட நியாய தீர்ப்பு அடிப்படையா கொண்டது. அது முற்றிலும் தூய்மையானது, நியாயமானது, அப்புறம் ஒவ்வொரு தலைமுறைக்கும் எந்த மாற்றமும் இல்லாதது. இது கடவுளோட மாறாத குணாதிசயத்தை பிரதிபலிக்கிறதால யாராலையும் அதை மாத்தவோ அசைக்கவோ முடியாதுங்க. இப்போ நாம நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. உங்களுக்கான ஒரு ஆழமான சிந்திக்க தூண்டும் கேள்வி இதுதான். நீங்க அன்றாடம் எடுக்கிற முடிவுகள் உங்களை எந்த பாதையை நோக்கி கூட்டிட்டு போகுது? இன்னைக்கு நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதை தான் நாளைக்கு அறுவடை செய்வீங்க. அதனால இன்னைக்கு நீங்க நேர்மையையும் நீதியையும் விதைக்க போறீங்களா இல்ல அழிவை தரும் தீமையா? யோசிச்சு சரியான முடிவை எடுங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும். உண்மை வழியில் நாம் நடப்போம், உயிரின் ஒளியை நாம் பெறுவோம். தேவன் தந்த ஞானம் போதும், வெற்றி பாதை நம் முன் தோன்றும். நீதியின் பாதை நிம்மதி தரும், நேர்மையின் வாழ்வு உயர்த்தி நிற்கும். கர்த்தரின் வார்த்தை நம் வெளிச்சம், அதில் நடந்தால் என்றும் ஜெயம். பொய்யின் பாதை நீடிக்காது, உண்மையின் வெற்றி மாறிப் போகாது. பணமும் புகழும் நிலைக்காது, தேவன் அருள்
நடந்தால் என்றும் ஜெயம். பொய்யின் பாதை நீடிக்காது, உண்மையின் வெற்றி மாறி போகாது. பணமும் புகழும் நிலைக்காது, தேவன் அருள் என்றும் குறையாது. தாழ்மை உள்ளம் உயர்வை காணும், பெருமை உள்ளம் விழுந்து போகும். ஞானம் உள்ளோர் அமைதி காண்பார். கர்த்தர் கையில் பாதுகாப்பார். பொய்யின் பாதை நீடிக்காது. உண்மையின் வெற்றி மாறி போகாது, பணமும் புகழும் நிலைக்காது. தேவன் அருள் என்றும் குறையாது, தாழ்மை உள்ளம் உயர்வை காணும். பெருமை உள்ளம் விழுந்து போகும். ஞானம் உள்ளோர் அமைதி காண்பார். கர்த்தர் கையில் பாதுகாப்பார். அன்பை விதைத்தால் ஆசீர் வரும். நன்மை செய்தால் நன்மை பெருகும், கருணை கொண்ட இதயம் என்றும் கடவுள் கையில் மலர்ந்து நிற்கும். உண்மை வழியில் நாம் நடப்போம். உயிரின் ஒளியை நாம் பெறுவோம். தேவன் தந்த ஞானம் போதும், வெற்றி பாதை நம் முன் தோன்றும். நீதியின் பாதை நிம்மதி தரும். நேர்மையின் வாழ்வு உயர்த்தி நிற்கும். கர்த்தரின் வார்த்தை நம் வெளிச்சம், அதில் நடந்தால் என்றும் ஜெயம். பொய்யின் பாதை நீடிக்காது, உண்மையின் வெற்றி மாறி போகாது. பணமும் புகழும் நிலைக்காது, தேவன் அருள் என்றும் குறையாது. தாழ்மை உள்ளம் உயர்வு காணும், பெருமை உள்ளம் விழுந்து போகும். ஞானம் உள்ளோர் அமைதி காண்பார். கர்த்தர் கையில் பாதுகாப்பார். பொய்யின் பாதை நீடிக்காது, உண்மையின் வெற்றி மாறி போகாது. பணமும் புகழும் நிலைக்காது, தேவன் அருள் என்றும் உண்மை வழியில் நாம் நடப்போம், உயிரின் ஒளியை நாம் பெறுவோம். தேவன் தந்த ஞானம் போதும். வெற்றி பாதை நம் முன் தோன்றும். நீதியின் பாதை நிம்மதி தரும், நேர்மையின் வாழ்வு உயர்த்தி நிற்கும். கர்த்தரின் வார்த்தை நம் வெளிச்சம். அதில் நடந்தால் என்றும் ஜெயம். பொய்யின் பாதை நீடிக்காது. உண்மையின் வெற்றி மாறி போகாது. பணமும் புகழும் நிலைக்காது, தேவன் அருள்
காக்கும் நிழல் போலே நம்பிக்கை வைத்து கர்த்தரை சார்ந்தால் நாளும் வாழ்வு புதிதாய் மாறும். செல்வம் மட்டும் துணையல்ல, தேவனருள்தான் நிலையான பலம். அவரின் ஞானம் நம் வழிகாட்டி. வெற்றி பாடல் என்றும் ஒலிக்கட்டும். உண்மை வழியில் நாம் நடப்போம், உயிரின் ஒளியை நாம் பெறுவோம். பழமொழி சொல்லும் வாழ்வின் ஞானம். பாதை முழுவதும் தேவன்தானா? நேர்மை, அன்பு, தாழ்மை, ஞானம் ஞானம் நம்மை உயர்த்தும் தானம்.